ஹாய் பாஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம ஜேகேக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்போது வயன், என்னடி இது, நான் ஏன் இவ்வளோ குண்டா இருக்கா பாரு, ஏதாச்சும் ஒரு பையன் என் இடுப்பு பார்த்தா கூட அப்படியே தொப்பெல்லாம் தெரியுது. நான் கண்டிப்பாக ஒரு ஜிம்க்கு போயே ஆகணும்டி. அப்போ அவளோட ஃப்ரெண்டும், ஏய் எனக்கு ஒரு ஜிம் தெரியும்டி, அங்க அந்த ஜிம் கோச் இருக்கார்ல பா, அவரை பாக்குறதுக்காக பொண்ணுங்கள்லாம் அப்படியே மயங்கி போயிட்டு அந்த ஜிம்க்கு போவாளுங்கடி. நம்ம போறதே ஒர்க் அவுட்டுக்கு தாண்டி, நம்ம ஏன் போயிட்டு ஜிம் கோச் எல்லாம் சைட் எடுக்க போறோம்? அதெல்லாம் இல்லை, நான் ஜிம்க்கு போயிட்டு எப்படியாச்சும் என் கேலரிஸை பேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவோட அந்த ஜிம்மோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறா. அப்போ இந்த சைடு ஜிம்மோட கோச்சே அண்ட் ஓனர் ரெண்டு பேருமே நம்மளோட ஜேகே தான். நல்லா அவனோட மசில்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி வச்சுட்டு போகிற வரவங்க எல்லாருமே பொண்ணோட கண்ணு ஃபுல்லாக நம்ம ஜேகே மேலே தான். இங்கே பாருடி ஜிம் கோச்சை எப்படி இருக்காருன்னு பா, இவரை பார்க்கும் போதே என் வாயில எச்சி ஊறுது அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே யாரையும் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு அப்படியே எல்லாத்துக்கும் ட்ரைன் பண்ணிட்டு இருக்கான். அப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே வைனும் ரெடி ஆகிட்டு ஜிம் அவுட்ஃபிட் எல்லாமே போட்டுட்டு அப்படியே போறா. ஸோ ஒரு 6 months கிட்ட அவள் பே பண்ணியிருப்பா அந்த மாதிரி ரெகுலராக ஜிம் வர்றதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டே ஜேகே ஒரு பொண்ணை பிடிச்சி நல்லா திட்டிட்டு இருக்கான். டிட் யூ ஹாவ் எனி சென்ஸ்? ஜிம்முக்கு வரோன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அனதர் டே ஒர்க் அவுட் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஷுவர் கேலரிஸ் ஆர் நாட் பர்ன். இப்படி இருந்தேன்னா என் ஜிம்ல நீ இருக்க தேவையில்ல, ஜஸ்ட் கெட் அவுட் அப்படின்னு பத்து விட்டுறான். வயனுக்குலாம் செம அல்லு. வயன் கொஞ்சம் லேசி தான், பட் சரி ஃபிட்னஸும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளும் அப்படி ஜிம்க்கு ஜாயின் பண்ணியிருப்பா. ஸோ இப்போ ஜேகே கத்துறதை பார்க்கும்போது அவளுக்கே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. வயன், என்னடி இது, அது இருக்கலாமா இல்லை அப்படியே திரும்பி ஓடிடலாமா, ஏன் நமக்கு மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. இல்ல நம்ம போகலாம் வயன், ஏன்னா நீ நீ இந்த இயரோட ரெசல்யூஷன் என்ன எடுத்த, கண்டிப்பாக ஜிம்மில் ஜாயின் பண்ணி பாடியை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணோன்னு. அப்போ கண்டிப்பாக ரெசல்யூஷன் எடுத்ததுபடி நம்ம பண்ணோம்ல அப்படின்னு அவளும் உள்ளே வர்றா. ஸோ ஜேகே இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவள் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக ஜிம்க்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும், ஒர்க் அவுட் எல்லாம். அப்போ வைன் வரவும், குட் மார்னிங், எனக்கு எந்த கோச் அசைன் பண்ணியிருக்கீங்க? மேம், ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷராக யார் வந்தாலுமே எங்கள் சார் தான் அவங்களுக்கு ட்ரைன் பண்ணுவாங்க. சாரா? யார்? தோ எங்கள் ஜேகே சார் மேம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அப்படியே ஜேகேவை காட்டுது. இப்போ ஜேகே பார்க்குறான். ஃபாலோ மீ அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே போகிறான். ஜேகே வைன் அப்படியே பக்கத்தில் நின்று பார்க்குறா. அவன் பக்கத்தில் அவள் செம்ம குட்டியாக தெரிகிறா. ஷப்பா, அவரோட கையே எனக்கு தலகாணி மாதிரி இருக்கும் போலையே. இது கையா இல்லை பஞ்சு மெத்தையா? நல்லா மொத்தம்ல இருக்கு. படுத்து தூங்கினா நல்லா தூக்கம் வரும் போலையே. சீச்சி வயன், நீ என்னடி அதை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்க? நீ ஒர்க் அவுட் பண்ண தான் வந்த அப்படின்னு உள்ளே போகிறா. அப்போ ஜேகே, டுடே இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டே ரைட்? எஸ் சார், டுடே இஸ் மை ஃபர்ஸ்ட் டே. ஓகே, லெட்ஸ் பேசிக்லேருந்து போகலாம் அப்படின்னு சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் கொடுக்குறான். அப்போ அவளும் அப்படியே சமத்து குட்டி அப்படியே பண்ணுறா. அப்போது பக்கத்தில் மற்றவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதையும் பார்த்துட்ருக்கா. அப்போ ஜேகே கிட்ட, மிஸ்டர் பிக் பாய், வாட், கொஞ்சம் வரீங்களா? என்ன வேணும் உனக்கு? ஒழுங்காக கொஞ்சம் பண்ண தெரியாதா? ஐயோ, இவனை பக்கத்தில் பார்க்கும்போதே சும்மா அப்படி இருக்கானே. சொன்னான் எஸ்ரா, அப்பவே சொன்னான் இந்த மாதிரி அவரை பக்கத்தில் பார்த்தா நீ ஃப்ளாட் ஆகிடுவா என்ன. அப்போ அவனும் வர்றான். அது தோ உங்கள் கை நல்லா பஞ்சு மத்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஜேகேயோட கையை அமுக்கிட்டு, இதெல்லாம் இந்த மசில் பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ ஜேகே டென்ஷன் ஆகிட்டு, ஃபர்ஸ்ட் டேல எல்லா மசிலும் பில்ட் ஆகாது,
கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் ஒர்க் அவுட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீ ஒர்க் அவுட் பண்ணுறியா ஆர்எல்ஸ் இங்கே பனிஷ்மெண்ட் இருக்கு. பனிஷ்மெண்ட்டா? இல்லை நான் ஜிம்மே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உட்காந்து ஜிம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நல்லா ஜேகே நல்லா சைட் அடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ஜேகே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்போது இப்போ அவன் அப்படியே இப்போது டெட் லிஃப்ட் தூக்கணும். லைக் இவ்வளோ நாளாக 150 kg அந்த மாதிரி தூக்கிட்டு இருந்தான். இப்போது 200 to 300 அப்படின்னு போயிட்டு இப்போ 300 kg அவன் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணணும். ஸோ ஒரு காம்படிஷன் வருது. அந்த காம்படிஷனுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அவனும் சைட் பை சைட் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருப்பான். அங்கே வர மெம்பர்ஸ்க்கும் அப்படியே ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அப்போ அவனும் அப்படியே மேலே போட்டிருந்ததை கலட்டுறான். உடம்பு சும்மா வேறு மாதிரி இருக்குது. அங்கங்கே 6 பேக்ஸு. அவனோட உடம்பே சும்மா பக்காவாக இருக்குது. அப்போ ஒயன்லாம் பார்த்து வாயை பொழந்துட்டு நிற்கிறா. வயன் இங்கே பாருடி, உன் ஃபோக்கஸ் ஃபுல்லாக தடுமாறுது. ஃபோக்கஸ் தடுமாறக்கூடாது. நீ நீ ஐயோ வயன் திரும்பி நீ ஒர்க் அவுட் பண்ண அப்படின்னு அங்கே மிரர் இருக்கும். பின்னாடி ஜேகே அவனோட இடுப்பில் பெல்ட் மாட்டிட்டு அப்படியே வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு 300 kg. அது அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்கா. அவன் சொல்லிட்டு தான் போயிருப்பான், இப்போ புஷ்அப்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணணும், அட்லீஸ்ட் 10 புஷ்அப்ஸாவது என்னைக்குள்ளே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதுக்கு ட்ரை பண்ணாமல் அப்படியே ஜெயிக்கவே பார்த்துட்டு இருக்கா. பையன் நாக்கில் எச்சி ஊடுதுடி. ஏன் இப்படியெல்லாம் இருக்கு? அவனை கடிச்சு சாப்பிட்ருவேன் போல. ஆனால் அவனுக்குள்ளே நான் மொத்தமாக போயிடுவேன். ஆனால் அவன் தானே எனக்குள்ளே போவான். ஏன் எனக்கு இப்படியெல்லாம் தோணுது அப்படின்னு அவளுக்கு அவளே நிறைய தாட்ஸ். அப்போ ஜேகே அப்படியே முடிச்சுட்டு வர்றான். அவனோட கையில் நரம்பு அப்படின்னு எல்லாமே தெரியுது. அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஏதேதோ ஆகுது. வயன் என்னடி ஃபீலிங்ஸ் வளர்த்துக்கிறியா? அவனுக்கு முத்து கொடுக்கணும் போல இருக்கா? வேணாண்டி. ஃபேஸை பார்க்க மட்டும் நல்லா குழந்தை ஃபேஸ் மாதிரி இருக்கு. ஆனால் இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு மென்டாராக இருக்காரு. ஃபேஸ் மட்டும்தான் குழந்தை போல, கீழெல்லாம் நல்லா வேலை செய்யும். வயன் என்ன பண்ணிட்டு இருக்க நீனு அப்படின்னு அவளும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜேகே வர்றான். என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க. இப்படி தான் பண்ணுமா? நீ பண்ணுற மெத்தடே தப்பு. இட்ஸ் டோட்டலி ராங். இந்த மெத்தட் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அவன் பக்கத்தில் வர்றான். அவன் கிளட்டி போட்ட சட்டை அப்படியே தான் கிடக்கு. மேலே மட்டும் போடாம அப்படியே வயனோட பக்கத்தில் வந்துட்டு அவளோட இடுப்பை பிடிக்கிறான் பின்னாடி இருந்து. இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்புறம் நெஞ்சு இந்த அளவு தான் தரையை தொடணும் அப்படின்னு பச்சு காட்டுறான். அவ்வளோதான். அவன் பக்கத்தில் வந்ததுமே அவளுக்கெல்லாம் ஏதேதோ ஆகுது. மனசுக்குள்ள ஏதேதோ தோணுது. வயன் என்னடி இது? ஜிம்மில் கேலரிஸ் தான் பர்ன் ஆகுன்னு பார்த்தா இங்கே ஃபீலிங்ஸும் அப்படியே டெம்பரேச்சர் ஹை ஆகி பர்ன் ஆகிட்டு இருக்கேடி அப்படின்னு பார்க்குறா. அப்புறம் அவன் காது பக்கத்தில் வந்துட்டு டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதா? புரிஞ்சது. நாளைக்கு வரும்போது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் 1 week லெக் ஒர்க் அவுட். என்னது லெக் ஒர்க் அவுட்? ஓகே, அது கண்டிப்பாக பண்ணும். அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் டஃபஸ்ட் பார்ட். ஆனால் எனக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். வாட்? உன் கூட பண்ணும்போது எல்லாம் ஈஸி தான். என்ன சொல்லிட்டு இருக்க? ஹலோ. ஓகே சார், கண்டிப்பாக கோச், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவளும் அப்போவே போயிட்டு வீட்டுக்கு என்னடி இது ஜிம் கோச்சுன்னு சொன்னா பார்க்க உடம்பெல்லாம் சும்மா கட்டு மஸ்தானாட்டம் இருக்காரு. நான் தான் சொன்னேன்லடி, அவரு வேற மாதிரி இருப்பாருடி. எல்லா பொண்ணுங்களும் அப்படியே ஆணு வளைஞ்சு பார்க்குதுங்க. ஏன் நானே பார்த்தேன்னா வச்சுக்கோயேன், என்னால் பார்க்கறத மட்டும் நிப்பாட்டவே முடியலடி. எப்படி இருந்தாரு தெரியுமா? ஆம்பளைக்கு எடுத்துக்காட்டா இருந்தாரு. எனக்கே அவர் கூட என்னென்னமோ பண்ணுவோன்னு கனவுல. என்னடி யோசிச்ச? அதுவா, அவரு என் மேல படுத்திருக்க மாதிரி படுத்திருக்கும் போது அங்க இங்க கை உள்ள போச்சாடி.
நான் ஏண்டி இப்பெல்லாம் யோசிக்கிறா? அதெல்லாம் யோசிக்க கூடாது, தப்பு இல்ல. சிவா ஒருத்தி இப்பதான் டெலிவிஷனால் எல்லாம் வந்துருச்சுல, இப்பயும் உட்காந்து இது தப்பு அது தப்புன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா. இங்க பாரு வயன், இமேஜினேஷன்ல எதுவும் தப்பு கிடையாது. அதே ரியல் லைஃப்ல வேணும்னு நினைக்கிறதா மகா தப்பு. இப்ப சொல்லு, தப்பா தப்பு இல்லையா? நீ என்னையவே குழப்பிடுவ போலடி. ஆல்ரெடி நானே குழப்பத்துலதான் வந்தேன். ஆனா நீ என்னை ரொம்ப குழப்பிடுவ போல. விடுடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட இன்ஸ்டாகிராம் ஐடியா தேடிட்டு இருக்கா. அவன் அவனோட ஜிம்மோட நேம் போட்டு ப்ரொஃபைலே அவன் இருக்கான். நல்ல பாடி பில்டிங் எல்லாம் பண்ற மாதிரி ப்ரொஃபைல பார்த்துட்டு அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிறா. ஜேகேக்கு அப்படியே ஃபாலோ ரிக்வெஸ்டும் கொடுத்து வச்சிருக்கா. ஜிம் இதை ஃபாலோ பண்ணிட்டு அவனோட பர்சனல் ஐடியும் இருக்கு. ஸோ அதுக்கும் ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சிருந்தா ஒரு 10 minutesலேயே டக்குன்னு அவனும் அக்செப்ட் பண்ணிட்டான். இவளோட ப்ரொஃபைல இவளோட ஃபேஸ் போட்டு அவளுக்கு என்னென்ன பிடிக்கும் ஹாபீஸ்ன்னு எல்லாத்தையுமே எழுதி வச்சிருப்பா. ஸோ அது மாதிரி போட்டு வச்சிருக்கா. என்ன இது 10 நிமிஷத்துலயே அக்செப்ட் பண்ணிட்டாரு? எப்படி எப்படி 10 நிமிஷத்துலயே பண்ணாரு? இந்நேரம் அவரு காம்படிஷனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைச்சா. வயன், இது உன்னோட லக்குன்னு நினைக்கிறான்டி. அதான் அவரு சீக்கிரமாவே அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு அவளும் ஜேகேவோட போஸ்ட்ல இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கா. பா, ஸ்கூல் படிக்கும் போது அந்த பிக்லாம் எதுவுமே இல்ல. ஒருவேளை பாய்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருப்பாங்களே, அந்த மாதிரி பிக் தான் போட்டிருக்காரா அப்படின்னு பார்த்தா ஆஃப்டர் காலேஜ் அதுக்கப்புறத்துல உள்ள பிக் தான் எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு காம்படிஷனா போய் வின் பண்ணது அப்படி இப்படின்னு எல்லாமே இருக்கு. அப்போ ஒரு பிக்கை பாக்குறா. ஜேகே அப்படியே கீழே அது மட்டும் தான் போட்டிருக்கான். அப்படியே உடம்பு ஃபுல்லா வேற லெவல்ல இருக்கு. வயன், இதுதான் உன் வால்பேப்பரை வைக்க போறேன்னு நினைக்கிறேன். லவ்ல விழுந்துட்டியாடி? ஐயோ, ஃபீலிங்ஸை வளர்த்துக்க கூடாதுன்னு போனேன். ஆனா ஃபீலிங்ஸ் வளர்ந்துருச்சு. இப்போ என்ன பண்றதுனா அப்படின்னு அப்படியே அந்த போட்டோ ஒரு மணி நேரமா பார்த்து அதுக்கு அப்படியே முத்தம் கொடுத்துட்டு இருக்கா. ரொம்ப அழகா இருக்காருல்ல. அவரோட அந்த மிட் ஹேர் லாங்காவும் இல்லாம ஷார்ட்டாவும் இல்லாம ஹேர் ரொம்ப அழகா இருக்கு. இவரு பேசாம ஹேண்ட்ஸமா இருக்கார்ல, அந்த மாதிரி ஃபேஷன் டைட்டில் அந்த மாதிரி போயிருக்கணும். இவரு இதுக்கும் போயிருக்கலாம் அதுக்கும் போயிருக்கலாம்ல. எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணாலும் இவருக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும். எல்லாமே ஒருத்து தாண்டி வயன். பா, இவர் கூட தான் எல்லாரும் முடிக்கணும்னு தெரிஞ்சிட்டு இருக்காங்க போல. யாருக்கும் கிடையாதுடி, அவர் எனக்கு தான். எனக்கு நான் அப்படி சொல்லுவேன். அப்போ ஜேகே இடுப்ப தொட்டான்ல, அதே நினைக்கிறா. என்னமா இருந்துச்சு. பின்னாடி இருந்து வந்து என் இடுப்பை எப்படி பிடிச்சாரு. அந்த கிரிப் இருக்கே, லைஃப் லாங் என்னால மறக்க முடியாது. அந்த அந்த பொடி யாரா இருந்தாலுமே என்னை விட்டு போகாது. அந்த அளவு இருந்துச்சு. ஒரு மாதிரி டாமினன்ஸ், ஒரு மாதிரி வெறி, ஒரு மாதிரி எல்லாமே தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப ரகட் டைப் தான் பிடிக்கும். அதே மாதிரி இருக்காரு. ஐயோ, ஹி இஸ் டோட்டலி மை டைப் அப்படின்னு உட்காந்து புலம்பிட்டே இருக்கா. ஸோ அப்படியே அவனோட பிக்கர் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துட்டு அப்படியே கேலரியில் சேவ் பண்ணி வச்சுட்டு அப்பையிலேருந்து மேடம் காதலில் விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஜேகேவும் இயர்லியராக வந்துடுறான். சிவலும் அப்படியே எழுந்துட்டு அவளோட ஜிம்மோட அவுட்ஃபிட் எல்லாம் பக்காவாக எடுத்துட்டு எப்பவும் மேலே ஒரு ஸ்வெட் ஷர்ட் மாதிரி போட்டிருப்பா. இப்போ அதெல்லாம் கிளட்டி வீசிட்டு அழகா வந்து நிற்கிறா போனி டைல போட்டுட்டு. அப்போ ஜேகே வந்து பார்க்குறான். ரெடியா? ரெடி சார். நான் எப்போ ரெடி தான், நீ ரெடியா இருந்தா அப்புறம் இப்படி தூக்கணும்னா அப்படின்னு வேணும்னே அவ பண்றத வந்து திருத்துற மாதிரி இருக்கு. அவ ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கூட இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஆனா இவளுக்கு ரொம்ப ரொம்ப பாக்குறான். ரொம்ப பக்கத்துல வந்து அவன் மூச்சு காத்தெல்லாம் ஒயனோட மேல படுது. இந்த ஹைட்ல புஷ்அப் எடுக்கணும், புரியுதா? நீ இவ்வளோ வெயிட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூக்கணும், இல்லைனா மசில் டியர் ஆகிரும். அப்புறமா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண முடியாது. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார், அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஜேகேவே பார்த்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அப்படியே அவ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைட் ஜேகேவை அவனும் போய் ஒர்க் அவுட் பண்றான். இப்போ உட்காந்து புஷ்அப்ஸ் எடுத்துட்டு இருக்கான். அப்போ
எடுத்துட்டு இருக்கும்போது வயனை பார்க்குறான். அவள் ஒர்க் அவுட் பண்ணுறாளா இல்லையான்னு. அவளும் அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கா. அப்போ ஜேகே அப்படியே வயனை கூப்பிடுறான். ஏ வயன், இங்க வா பார்க்கலாம். என்னதான் கூப்பிடுறாரா? ஐயோ வயன், என்னடி உனக்கு அங்க மச்சம் இருக்குதா? ஆனா எவ்வளோ சீக்கிரம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறா. ஷமால உட்காரு. ஷமால உட்காருன்னா அப்படின்னு நம்ம திரும்ப நின்று பேசிட்டு இருப்பான். லைக் புஷ்அப் எடுக்கிறதுக்கு அப்படியே பேக் சைடா. அப்ப அவளும் அப்படியே உட்கார்றா. லைக் கரெக்டா ஜேகேயோட இடுப்புல. அவளுக்கே தெரியுது அவ எங்க உட்கார்றான்னு. அவளுமே ஒரு மாதிரி ஆகிறா. அவ கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகுது. அப்ப ஜேகே ஒரு மாதிரி ஆகிட்டு அவ இடுப்ப நல்லா பிடிச்சிட்டு, அப்படியே உட்கார சொன்னா எப்படி உட்கார? நீங்க தானே உட்கார சொன்னீங்க, எங்கன்னு சொல்லலையே. அதுக்காக அப்படின்னு அவ இடுப்ப லைக் அவளை ஒரு மாதிரி டால் மாதிரி ட்ரீட் பண்றான். அப்படியே பிடிச்சிட்டு அவன் அப்படியே பேக் சைடா திரும்பிட்டு லைக் புஷ்அப் எடுக்கும் போது முதுகுல உட்கார வச்சு எடுப்பாங்க தெரியுமா, அது மாதிரி அவளை உட்கார சொல்றான். அப்ப அவளும் என்னால உட்காரவே முடியல, எனக்கு அந்த கிரிப்பே கிடைக்க மாட்டேது, ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இல்லைன்னா நான் விழுந்து உங்களையும் விழுக வச்சிருவேன், ஒழுங்கா உட்காந்துக்கோ, என் ஷோல்டர் பிடிச்சிக்கோ, ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கிடைச்சது கேப்புன்னு அப்படியே ஜேகேவோட ஷோல்டரை பிடிச்சி அவளும் சரி பேலன்ஸ் ஸ்லிப் ஆகிடக்கூடாதுன்னு அப்படியே பிடிச்சிட்டு இருக்கா. ஜேகேவும் கிட்டத்தட்ட அவளை வச்சுட்டு ஒரு 50+ புஷ்அப்ஸ் எடுத்திருப்பான். அது வரைக்கும் ஜேகேவோட முதுகு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அப்போ வேணும்னே ஜேகே சார் நான் விலக போறேன், என்னை பிடிங்க ஜேகே சார். ஏய் ஷன்னா, இல்லை விலகுற மாதிரி இருக்க. சோ சிவ என்ன பண்றது? இப்படி இப்படி சாஞ்சுக்கவா அப்படின்னு வேணும்னே ஜேகே மேலே அப்படியே படுத்துக்கிறா. ஜேகே லைக் இப்போ அப்படியே எப்படி இருக்குன்னா ஜேகேவை பின்னாடி இருந்து நல்லா கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கு. அவளும் நல்லா பிடிச்சிக்கிறா. ஷனா இப்போ ஓகேவா? டபுள் ஓகே, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லவும். ஸோ அது எப்படின்னா ஜேகே மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு அலோகேட்டட் ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் தான் கொஞ்ச நாளாக எனக்குமே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஸோ இப்போ அப்படி தான் வச்சு பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஜேகேவும் இறங்க, கீழே இறங்க பார்க்கலாம். ஐயோ எதுக்கே அவர் கூட நீ இருந்தால் மட்டும் நேரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் ஆகுதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு அவளும் அப்படியே கீழே இறங்கிடுறா. இறங்கிட்டு அப்படியே அவளோட ஒர்க் அவுட் பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜேகே பார்க்குறான். இங்க வா பார்க்கலாம். எஸ் சார் அப்படின்னு பார்த்தா அவள் இடுப்பில் உள்ள இந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்காக தானே வந்திருப்பா, ப்ளஸ் லைட்டாக ஃபிட் ஆகணும்னு. அப்படியே இடுப்பு பிடிச்சி நல்லா கிள்ளிட்டு என்ன இது ஃபேட்டை குறைக்க மாட்டியா? வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன், என்னையே பார்த்துட்ருக்கேன். ஷா உனக்கு என்ன பண்ணும்? ஐயோ பையன், அந்த பொண்ணையும் அவ்வளோ கேவலமாக திட்டினாரு, போச்சு அவ்வளோதான். இல்லை ஒன்றும் பண்ண வேண்டாம். எதுவுமே பண்ண வேண்டாமா? அப்புறம் எதுவும் வந்ததுலேருந்து என்னையும் அடித்து பார்த்துட்ருக்க. இது என்ன, இந்த தொப்பை குறிக்கிறது தானே வந்த அப்படின்னு அங்கேருந்து கையை எடுக்காம நல்லா போட்டு பிசைஞ்சிட்டு இது பண்ணுறான். அப்போ வயன் இப்படி ஜேகேயோட கழுத்தை பிடிச்சிக்கிறா. என்ன பண்ணுறீங்க, விடுங்க, சொல்லு, எனக்கு இப்போ ஆன்சர் வேணும் என்னோட கொஸ்டினுக்கு. என்னதான் உன் பிளான், எதுக்காக இங்கே வந்த? இல்லை அது அப்படின்னு கையில் ஒரு டம்பிள்ஸ் வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பா. அது தெரியாமல் அவள் கால் மேலேயே போட்டுடுறா. கால் மேலே போயிட்டு நல்லா விழுந்துருது. அப்படியே வழியில் கதறிட்டு இருக்கா. ஜேகே கொஞ்சம் கூட யோசிக்காமா அவளை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே மெடிசன் ரூமில் வச்சு மெடிசன் போட்டுட்டு இருக்கா. ஷூ எல்லாம் கழட்டிட்டு. நல்ல வேலை ஷூ மேலே பட்டதுனால ரத்தத்தை எதுவும் வரல, லைட்டாக வீக்கம், அது ஒரு மாதிரி ரெட்டிஷ்னஸோட போயிடுச்சு. இன்கேஸ் ரொம்ப ஏதாச்சும் மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருந்தால் என்ன பண்ணுறது? எதுக்கு இவ்வளோ வீக்காக இருக்க? நான் உங்கள் பக்கத்தில் வந்தால் மட்டும்தான் ரொம்ப வீக் ஆகிடுறேனே. இல்லை சார், அது ஐம் ஆல்ரைட் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவளை ஜேகே ரெஸ்ட் எடுக்க சொல்கிறா மெடிக்கல் ரூமில். அப்போ அவளும் படுத்திருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜேகே அகைன் வந்து ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி விடுறதுக்காக வர்றான். அப்போ அவளும் ஜேகேவே ஒரு மாதிரி பார்க்குறா. என்னை அப்படியே ஒத்த கையில் தூக்கிட்டாரு, பொம்மை மாதிரி. என்னை என்னதான் நினச்சிட்டு இருக்காரு?
அப்போ அவன் அகெயின் வர்றான். ஏன்னா பெயின் இப்போ எப்படி இருக்கு? மச் பெட்டர் சார், மச் பெட்டர் அப்படின்னு வந்து அப்படியே எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கான் அந்த இன்ஜுரியான இடத்துல. இப்போ அப்படியே அவ காலை மெதுவாக பிடிச்சிட்டு அப்படியே ஏதாச்சும் சைடு இன்ஜுரி இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஜேகே எதுக்கு இந்த ஜிம் சூஸ் பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் உங்ககிட்ட தான் கேட்குறேன், எதுக்கு இந்த ஜிம் சூஸ் பண்ணா? அது வந்து தெரியல, என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணான், அதான். ஐயோ, இவன் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும் எனக்கு ஏன் இவ்வளோ வேர்த்து ஊற்றுது? அப்போ அவனும் எதுக்கு இவ்வளோ வேர்க்குது? கோச் உங்களுக்கும் வேர்க்குது? நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தேன், அதனால எனக்கு வேர்க்குது. உனக்கு எதுக்கு வேர்க்குது? அதுதானே எனக்குமே தெரியல, எனக்கு ஏன் வேர்க்குதுன்னு. அப்புறம் எப்படி இருக்கான் உன் தம்பிலாம்? என் தம்பியை பற்றி இவருக்கு எப்படி தெரியும்? அது என் தம்பியை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? சாரி, உங்களுக்கு எனக்கு இன்னுமா தெரியல? இல்லை, நீ ஜோசப் ஸ்கூலில் தானே படிச்ச? ஆமாம். ஒயன் தானே அழகா ரெட்டச்சடை போட்டுட்டு கிளாஸ் பியூட்டி பசங்கள்லாம் பின்னாடி சுற்றிட்டு? அது என் ஸ்கூல் டைமில். ஆனால் நீங்கள்? நீ 10th படிச்சுட்டு இருக்கும்போது நான் 12th படித்தேன். ஜான் ஜங்குக் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நான் எந்த பொண்ணுங்க பின்னாடி சுற்றினது கிடையாது. உன் பின்னாடி சுற்றி வருவானுங்களே அந்த கேங்ல நான் இருக்க மாட்டேன். ஓ, டெய்லியும் உன் தம்பியை கூப்பிடுறதுக்காக என் தங்கச்சி கிளாஸ்க்கு போவேன். என் தங்கச்சியை நானும் கூப்பிட வருவேன். அந்த லிசாவா? அவதான் என் தங்கச்சி. ஓ, எனக்கு தெரியும், அவ ரொம்ப நல்ல குட்டி. இப்போ வரைக்கும் என் தம்பி லிசா கூட கான்டாக்ட்ல தான் இருக்கான். உனக்கு கான்டாக்ட்ல இருக்கான்னு தான் தெரியும். ஆனால் லிசாவும் தம்பி லவ் பண்றாங்கன்னு இன்னும் உங்ககிட்ட சொல்லலைன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அப்புறம் என்ன? அப்ப என்ன தெரிஞ்சுட்டே தான் அவ்வளோ நேரம் டீஸ் பண்ணீங்களா? உன்னை யாரை இப்போ டீஸ் பண்ணது? ஓ, ஓகே. ஷப்பா, அப்ப இவர் உனக்கு தெரிஞ்சவர் தானா? அப்போ ஒரே ஒரு டைம் பார்த்துருக்கேன், ஆனா இப்போ எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், மசில்ஸ் என்ன, ஆள் என்ன, சும்மா வேற மாதிரி மாறி இருக்காரே ஃபயன். ஐயோ, ஓகேவா ஷலாம்? ஓகே தான். அப்போ ஜங்குக்கும் நான் எப்படி சொல்லுவேன் நீ என்னோட ஸ்கூல் க்ரஷ்ன்னு? இல்லை, இப்போ வரைக்கும் க்ரஷ்ஷு தான். என் ஃபேக் ஐடியிலேருந்து உன் போஸ்ட்டு கீழே எல்லாம் என் லவ்லி என் க்யூட்டின்னு எப்போ வர போஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நேற்று கூட ஃபோனோட ஐடியிலேருந்து எனக்கு ரெக்வஸ்ட் வரவும் எவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு தெரியுமா? அதுதான் அக்செப்ட் பண்ணிட்டேன் ரொம்ப வேகமா. என்ன சட்டன் அக்செப்ட் பண்ணிட்டா தெரிஞ்சிடும்னா ஒரு 10 minutesக்கு அப்புறமா ஒரு ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண. என்னாடி நீ அதுக்குள்ள எப்படி ஆயிட்ட? நீ தொப்பை குறைக்க வந்தேன்ன, ஆனால் அந்த இடுப்பு இருக்கே ஷப்பா, எனக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு எனக்கும் ஒன்றுதான் பிடிக்கும். உன்னோட பார்வையில நான் தெரிஞ்சுட்டேன் உனக்கும் என்ன தான் பிடிச்சிருக்குன்னு. அதாண்டி மற்ற பொண்ணுங்களை விட உன்கிட்ட தொடுறது எல்லாத்தையும் அதிகமாக உரிமை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ வயனும் என்ன நீங்க பாட்டுக்கு அப்படி எதுவுமே கேட்காம அந்த இடுப்பெல்லாம் தொடுறீங்க? கோச்னா அப்படிதான், எல்லா இடத்துலையும் அங்கங்க கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். கரெக்டாக சொல்லி கொடுக்கணுமா இல்லை கரெக்ட் பண்ணிக்கிட்டே சொல்லி கொடுப்பீங்களா? பேச்செலாம் ஒரு மார்க்கமாக இருக்கு. இல்லை, உங்களை பார்த்ததுக்கப்புறம் ஆளே ஒரு மார்க்கமாக தான் இருக்கு. நான் என்ன பண்ணட்டும் ஜங்குக்கா? என்ன இப்போ? அது வந்து அப்படின்னு இப்போ அப்படி நெஞ்சுக்கு நேராகவே போயிட்டு அப்படி கட்டி பிடிச்சிக்கிற உட்காந்த இடத்துல இருந்தே இப்போ ஜங்குக்கும் அவளை விடலை, அவளை நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். எதுக்கிட்ட இப்போ கட்டி பிடிச்ச? சூடாக இருந்த என்ன இன்னும் சூடு ஏற்றிட்டு இருக்கியா? சொல்லு. எல்லா பொண்ணுங்களும் உன்னை சாப்பிட்ற மாதிரி பார்க்குறாங்க, ஆனால் உனக்கு என்னதான் சாப்பிட தோணுதா? யாரு சொன்னா? எனக்கு உன்னை சாப்பிடவே தோணலையே. இது என்ன உடம்பா? ஃபிட்டாக செம்மையாக இருக்கணும், அப்போதான் எனக்கு பிடிக்கும். நான் ஃபிட்டாக செம்மையாக அழகா மாதிரி வந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சும்மா கலாய்க்கிறான். அப்புறமா நல்லா இறுக்கமாக பிடிக்கிறான். எனக்கு அந்த ரகட்னஸ் தானே பிடிக்கும், அந்த மாதிரி டைப் தானே அவளுக்கு பிடிக்கும். அவன் நல்லா இறுக்கி வச்சு இன்னும் இறுக்கமாக பிடிச்சிட்டு
அவளை நகல விடாம என்ன நினச்சிட்டு இருக்க? உன்னை எனக்கு பிடிக்காதுண்ணா. ஸ்கூல் டைமில் பசங்களை மாதிரி நான் உன் பின்னாடி சுற்றுல தான். அப்பையிலேருந்து நீ எனக்கு க்ரஷ்டி. அப்புறம் ஒரு ஐடியில் வந்து டெய்லி நீ போடுற போஸ்ட்டுக்கெல்லாம் கமெண்ட் வருமே. நேற்று கூட அப்படியே இந்த தொப்பையை கட்டிட்டு போட்டிருந்தியடி. அதான் எனக்கு வந்ததுமே அப்படி இடுப்பு பிடிக்கணும் போல இருந்துச்சு. ஜோசப், எஸ், அந்த ஐடி நான் தான். டெய்லி கமெண்ட் பண்ணுவேன். ஷான் ஜிம்ல வந்து நீ சேர்ந்ததே எனக்கே ஆச்சரியம் தான். அட பாவி, அப்போ நீ ஸ்டாக்கரா? என்ன இவ்வளோ நாள் ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தியா? யாரடி ஸ்டாக் பண்ணது? ஓ இன்ஸ்டா ஃபீடில் வரணுன்னே ஜிம்மு வச்சு சும்மா வேற லெவலில் ஆகிட்டேன் பத்தியா? போய் எல்லாமே ஃபேக். சும்மா சொன்னேன். எனக்கு பேஷன் இதான். ப்ளஸ் நீயும் பார்த்து எப்படியாச்சும் ஜிம் ஜாயின் பண்ணிட மாட்டியான்னு. பிகாஸ் இப்போ உள்ள கேர்ள்ஸ் எல்லாரும் ஜிம் ரேட்ஸ், ஜிம்முக்கு போகணும், ஃபிட் ஆகணும், ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும், அதுக்கெல்லாம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எந்த அளவு பியூட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களோ அந்த அளவு. இப்போ எதுக்கு என்ன போட்டு நசுக்கிற? ஏன் ஒரு நாள் ஸ்டோரில் போட்டிருந்தே உனக்கு ரகட் பாய்ஸ் தான் பிடிக்கும்னு. எனக்கும் டி சாஃப்ட் அண்ட் ஷை கேர்ள்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் உன்னை எப்படி பிடிச்சதாண்டி தெரியல. ஏன் நான் சாஃப்டாக ஷை கேர்ளாக இல்லையா? ஓஹோ, இதோ கையில் எதுவுமே போடாமல் மேலே ஸ்போர்ட்ஸ் அது மட்டும் போட்டுட்டு எப்பட்ரி நல்லா காட்டுறியா என்கிட்ட? ஜேகே, நேற்று ஐயோ அப்போ இப்போ இதுக்கெல்லாம் பேர் என்ன? சொல்லப்படாத காதல். பட் காதல் ரெண்டும் இணைஞ்சிருக்கு. இப்போ எப்படி நம்ம இணைஞ்சிருக்கோமோ அது மாதிரி. நீ கிட்ட வந்தாலும் எனக்கு ஏதேதோ ஆகுது ஜேகே. நீ கிட்ட வந்தாலும் தாண்டி எனக்கு அப்படியே எங்கெங்கே என்னென்னமோ ஏறுது. எங்க காலைல ஏறி உட்காந்தியே அப்படியே கீழே போட்டு எல்லாம் பண்ணியிருக்கணும். குட்டி அவரடி அப்படி உள்ளே போகும்னே தெரியல ஜேகே. அது ஏய் அப்படின்னு நான் வாயை மூடிட்டு அவளை அகைன் படுக்க வைக்கிறான். சொல்லு, என்னென்னமோ நேற்று தோணுச்சுன்னு சொன்னால, என்னென்ன நீ தோணுச்சு? இப்போ எனக்கு 1 by 1 டீட்டெயில்டா எல்லாத்தையும் சொல்ல பார்க்கலாம். அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? 1 by 1 டீட்டெயில்டா? நான் மாட்டேன்ப்பா. என்ன நான் மாட்டேன்? சொல்ல மாட்டேன். அப்போ நீ சொன்னு வச்சுக்கோ, எனக்கு தோணுதை நான் சொல்ல வேண்டி. அது நேற்று போயிட்டு இன்ஸ்டா போஸ்ட் எல்லாம் பார்த்தேன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பான்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு அப்படின்னு அவள் கையை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டே அவள் கையை எடுத்துகிட்டு போய் அவன் உடம்புல வச்சு அப்படியே ஒரு மாதிரி தேய்ச்சிட்டே கேட்குறான். என்ன பண்ணுற சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி மேலே படுக்கிற மாதிரி வந்துட்டு, லைக் ஜேகேயோட கால் 2க்கும் நடுவில் ஒயனோட கால் இருக்கு. சொல்லு பார்க்கலாம். இப்போ அது மாதிரி எனக்கு உன் கையை பார்க்கும் போது பஞ்சு மாத்த மாதிரி இருந்துச்சு. சரி, நீ ரொம்ப ரொம்ப பிக் பாயா இருக்கியா? ஐ நோ தட். அப்போ அது நீ என் மேலே படுக்கணும் போல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கிட்டே சொல்றா. ஓ இதுதானா? இதோ சிவ பண்ணிட்டா போச்சு அப்படின்னு ஜேகேவோட மொத்த வெயிட்டையும் அப்படியே ஒயின் மேலே போட்டு படுத்துக்கிறான். அந்த இன்ஜுரியான காலில் மட்டும் படாமல் பார்க்குறான். அவளுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கான் ஜேகே. சொல்லப்போலாம் அவளால் மூச்சே விட முடியல. அவன் அவனோட கையை எடுத்துகிட்டு போயிட்டு ஒயனோட மேலே அங்கே 2ஐயும் அப்படி வச்சுக்கிறான். எப்படி இருக்கு? ஏன் உனக்கு உனக்கு எப்படி இருக்கு? என்னால் மூச்சு கூட விட முடியல. அந்தளவு பெரிய பையனாகிட்டேன். கண்டதுமே கசமுசா பண்ணுறோமே. உனக்கு என்னை பற்றி தப்பானவன் தோணலையாடி? என் காதலனோட தான் கசமுசா பண்ணுற. எனக்கு தப்பாக தோணலை, உனக்கு தப்பாக தோணுதா? அப்போது அவளால் வெயிட்டை தாங்க முடியாதுன்னு ஜேகே அப்படி எழுந்துக்க பார்க்குறான். ஆனால் அவள் அப்படி நல்லா கட்டி பிடிச்சிக்கிறா. எழுந்திருக்காத, எனக்கு இப்படி இருக்கதே பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்படியே ஒரு 1/2 மணி நேரமா அப்படியே மேலேயே படுத்து அவன் ஃபேஸால் அவன் கையை வச்சுன்னு என்னென்னமோ பண்ணுறான். அவளும் ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டே ஜேகேயோட உடம்பு ஃபுல்லாக அப்படியே பராண்டி வைக்கிறா. 2 பேத்துக்கும் என்னென்னமோ ஆகுது. இப்போ ஜேகேவும் அப்படியே மேலோட்டமாக எல்லாம் பண்ணுறான். இப்போ அவள் கால் 2ஐயும் நடுவுக்குள்ளே போயிட்டு அவள் ஏதோ பண்ணுறதுக்காக போகிறான். ஜேகே வலிக்கும். எப்படி வலிக்கும்? இதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்க அப்படிலாம் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கணும். ஆனால் அவ்வளோ அவசரமாடி உனக்கு? உன்னை எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அதுக்குள்ள புரியுதா? இப்போ அப்படியே அவன் சைடில் வந்துட்டு அவளோட தலையை எடுத்து அவனோட கை மேலே வச்சுக்கிறான்.
இங்கே பாரு, இங்கே சேஃபாக நீ ஃபீல் பண்ணுவ, உன்னை சேஃபாக வச்சுக்குவேன். சின்ன வயசில் உன்னை நிறைய பேர் கிண்டல் பண்ணுவானுங்கள்ல, காலேஜ் பியூட்டி அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு மாதிரி நிறையா பேசுவானுங்கள்ல, எவ்வளோதான் நிறைய பேர் உன் பின்னாடி வந்தாலும். ஆமாம், அவனுங்களெல்லாம் மூக்கை உடச்சி கொடுத்துருக்கணும். இப்போ வரட்டும், மூக்கை உடச்சி கொடுக்குற. சரி, இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ நீ சொல்லு, என்னை வச்சு என்ன நல்லா யோசிச்ச? உன் இன்ஸ்டா ஃபோட்டோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு நீ எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. அப்போ அதுக்கு என்ன யோசிச்ச? யோஜிகே போயிருமா இல்லை பாதிலே முட்டிக்கிட்டு நிற்குமா? சிவ வேலை கத்துன்னு கத்தி எடுத்துருவாளே, சின்ன இன்ஜெக்ஷனுக்கே பேனிக் ஆவாளே, இவ எப்படிரா தாங்குவா அப்படின்னு யோசித்தேன். சரி, ஆனால் போய் தானே ஆகணும். போய் தான் ஆகணும். எந்த அளவு போகணுமோ அந்த அளவு போய் தான் ஆகணும். என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு ஜேகேயோட உதட பக்கத்தில் போயிட்டு கேட்குறா. எவ்வளோ அழகா பப்பாளி பழம் மாதிரி வச்சிருக்கான். ஷப்பா, இது உதடா இல்லை ஸ்ட்ராபெரி பழமா? ஏன்னா இப்படி வச்சிருக்கான்? ஸ்ட்ராபெரியா இல்லை பெர்ரிஸானே தெரியலையே, செர்ரி பழம் மாதிரி இருக்கே அப்படின்னு பக்கத்தில் போறா. என்னடி என்னை என் உதடையை மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்க? இல்லை, இந்த அழகான உதடல இருந்து ஏதாச்சும் ஒரு மெடிசன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போதே ஒயினை அப்படியே நல்லா அவன் மேலே போட்டுட்டு அப்படியே உதட முத்தம்லாம் கொடுக்கல, அப்படியே கடிச்சு எடுக்கிறான். இப்படி தானே பிடிக்கும் உனக்கு? இப்படி தானே பிடிக்கும்? ஆமாம், எனக்கு இப்படி தான் பிடிக்கும், என்னை விடாத ஜேகே, இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கா. ஜேகே நல்லா முத்தம் கொடுத்துட்டு அவளை ரொம்ப ஒரு மாதிரி ரகடாக தான் அவளை அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கிறான். அவள் அப்படியே எழுந்திருக்க பார்த்தாலும் அவள் முடிய பிடிச்ச அப்படியே அவன் தோல் மேலே சாய்ச்சிட்டு அவள் கழுத்து நெஞ்சு சைடுன்னு எல்லாத்துலேயும் போயிட்டு அப்படியே என்னென்னமோ பண்ணுறான். அப்போ லாஸ்ட்டாக 2 பேரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஜேகே அப்படியே கீழே உள்ளது மட்டும் போட்டுட்டு வயனும் அப்படியே மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு அப்படியே மிரர் முன்னாடி உட்காந்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த மாதிரி தான் எதுவுமே நடக்கல. எங்க பாரு, இப்போவே எப்படி தெரியுதுன்னு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் குளிக்கும் போது இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொல்லுமா? என் முதுக பாருடி, நெகத்தை வச்சு எப்படி பராண்டி வச்சிருக்கேன்னு. குளிக்கும் போது தண்ணி போடும்போது அங்கே வலிக்கும். அப்போது என்னோட ஞாபகம் உனக்கு வரும்ல? ஃபோன் ஞாபகம் வரும் தான். அட் த சேம் டைம் உன்னை நினச்சி கீழே ஒரு தருகானே திட்டிச்சு போயிடுவான். எங்க காட்டு பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே அவங்களோட ஜிம் லைஃப் வந்து ரொம்ப அப்படியே போகுது. ஆனால் மற்ற பொண்ணுங்க வரும்போதுலாம் ஒயனுக்கு செம்ம காண்டாயிட்டு அந்த பொண்ணுங்களை பார்த்து மறப்பா. ஜேகே, என்னடினே இடுப்பழகி, என்ன எதுக்காக எதுக்கு ஒன்றை பார்க்குறா? பார்க்க தானே செஞ்சா. ஆனால் ஒன்றை சரணமோ பண்ணுவான்ல, நான் அவளை பார்த்தேனா? அப்புறம் எதுக்கடி பொசசிவ் ஆகுற? இல்லை, எனக்கு பொசசிவ் ஆகுது. இங்கே வா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாமே கியூர் ஆகிருங்க வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு அந்த பொசசிவ்னஸ் எல்லாம் குறைக்கிற மாதிரி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அப்படி அனுப்பி விடுவான். ஸோ போக போக எல்லாத்துக்கும் அப்படி தெரிய ஆரம்பிக்குது. அவங்க ஜிம் பார்ட்னர்ஸ் அப்படி 2 பேரும் ரொம்ப அழகா அவங்களோட அந்த ஜிம் ட்ரைனிங்லேருந்து காம்படிஷன் போகிறதா இருக்கட்டும், ஜேகேக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா அவளும் அப்படியே இருக்கா. ஓகேடா, இது ஜஸ்ட் நார்மலாக ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 ஷாட் தான். ஸோ இதில் நிறைய எதுவும் அப்படியே எதிர்பார்க்கலாம் முடியாது. ஐ மீன் நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாவில், அக்கா இந்த மாதிரியும் போடுங்கன்னு. ஸோ அதனால தான் ரொம்ப போகலைனாலும் ஓரளவு கொடுத்துருக்கேன்னு தான் நினைக்கிறேன். இதில் வந்து எந்த சீன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் வந்து யூஸ் பண்ணாதீங்கடா. அந்த மாதிரி லைக் அந்த எமோஜி போட்டு அந்த மாதிரி போட்டு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி எது பிடிச்சிருந்துச்சு அண்டு ஒயனோட கேரக்டர் இதில் நான் கொஞ்சம் வேறு மாதிரி காட்டியிருப்பேன். ஃபஸ்ட் இதுலலாம் லைக் ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து லைக் பார்த்து அப்படி பின்னாடி போய் அலையிற மாதிரி காட்டியிருப்பேன். பட் இந்த டைம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்சுக்காக நான் வந்து ஒயினை இந்த மாதிரி காட்டியிருக்கேன். ஓகே, ஐ ஹோப் இந்த 1 ஷாட் பிடிச்சிருக்குன்னு. மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்கடா. நம்ம சேனல் கொஞ்சமாச்சும் நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் ஆகட்டும். ஸோ வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் எஃப்எஃப் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும். ஸோ யா,
வியூஸ் போனாலே ஐ வில் பி ஸோ ஹாப்பி. லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக உட்காந்து வீடியோவை பாருங்கள். உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம வீடியோ ரீச் ஆகுறதும் ரீச் ஆகாததும். ஐ ஹோப் நீங்கள் எனக்கு எப்போவும் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பாஸ்டர்ஸ், எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் அந்த டைட்டில் வந்து கொஞ்சம் நல்ல மாதிரி சொல்லுங்கள், ஒரு மார்க்கமாக இல்லாமல். அண்ட் நிறைய பேர் பர்த்டேக்காக ஒன் ஷாட்ஸ் எல்லாம் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ யாரெல்லாம் பிலேட்டட் பர்த்டே விஷஸ் கேட்டிருந்தீங்க, இல்லைடா இப்போ போட முடியாது நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ பர்த்டேக்கு கேட்ட எல்லாத்துக்கும் யாருக்கெல்லாம் நான் ரெஃப்யூஸ் பண்ணணும், லைக் போட டிலே பண்ணணும், அவங்க எல்லாத்துக்காகவும் இந்த ஒன் ஷாட்டை வந்து டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே பாஸ்டர்ஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.